என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்டின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? ட்ரோல் தமிழ்ல நான் உங்க சேனல் தான் பார்க்க போறோம். நீ நான் ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. சுத்தம் பார்க்கக்கூடியவர்கள் ஒரு பக்கமும், அதீத சுத்தம் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள், அதுல டார்ச்சர் ஆகக்கூடிய உங்களுடைய ஸ்பௌஸ் இன்னொரு பக்கமா இருக்காங்க. அது ஆணாவும் இருக்காங்க, பெண்ணாவும் இருக்காங்க. சப்போஸ் இந்த டேபிள உங்க மனைவி பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க? வந்து கூட சொல்லலாம், இதோ வந்துட்டேன். இதுக்குமே எங்க வீட்ல வந்து ஒரு டெடிகேட்டட் பிளேஸ் இருக்கு. ஹால்ல தான் நாங்க வந்து டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கோம். இவர் இந்த பக்கம் உட்கார்ந்து வர்க் பண்ணுவாரு, நான் அங்க உட்கார்ந்து வர்க் பண்ணுவேன். சரி. நான் உட்கார்ற இடம் மட்டும் அந்த இடம் கொஞ்சம் கசங்கிடும். அதாவது டைனிங் டேபிள் கிளாத் லேசா சுருங்கிறது கூட டென்ஷன் ஆயிடுவாரு சார் அவரு. ஓ, அந்த அளவுக்கு சுத்தம். ஹஸ்பண்ட் சுத்தம் பயங்கரமா. நீங்க ரொம்ப என்ன சொல்லிட்டே இருக்கீங்களே, இதுல என்ன கசங்க தானே செய்யும். ஜக் இருக்க கூடாது. சோ உங்களுக்குன்னா அவங்க வந்து வாட்டர் பாட்டில் செப்பரேட்டா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அது தனியா இல்லன்னா நீங்க ஜக்லனா நீ சிந்திடுவ, நீ இது பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனிலே பண்றாரு, என்னதான் பண்ண போறாரு? நார்மலா ஒரு வீட்ல எவ்வளவு டஸ்ட்பின்ஸ் இருக்கும்? ஒரு 2 3. எங்க வீட்ல ஹால்லயே 4 டஸ்ட்பின் இருக்கும். ஒரு மூளைக்கும் வச்சிருவாங்க போல இருக்கு. அதான். எதுக்கு ஆளுக்கு ஒரு தண்ணி பாட்டில்? சிபி குடிச்சிருவேன். ஓ, சோ அவங்க வந்து அதை இது பண்ண மாட்டாங்க. அது வந்து ஜெம்ஸ் இதாகும். நீ வந்து அது பண்ற ஜெம்ஸ் கிடைக்குன்னா சாப்பிட வேண்டியதானே. அது நம்ம நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணிருந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. அவர் குடிச்சாருன்னா அன்னைக்கு அந்த பாட்டில் நீயே வச்சுக்கோன்னு சொல்லிடுவேன். இப்ப அவரு தண்ணி குடிச்சிட்டு உங்கள்ட்ட கொடுக்குறாரு, நீங்க ஒரு சிப்பு குடிப்பீங்களா மாட்டீங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா. அது இப்படி சீப்பி எனக்கு பார்த்து குடிச்சிட்டு சீப்பியா? அதோட உறிஞ்சி பிடிக்கிறது ரொம்ப கொஞ்ச நேரம் கழிச்சு குடிங்க. இல்ல சார், அப்ப இன்னும் ஜெர்ம்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதான் நீ வச்சுக்கோ இன்னைக்கு, ஆனா வாஷ் பண்ணி குடி. உனக்கு அறிவு இருக்கா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இல்ல இல்ல இது எப்படி ஓப்பனா பேசுறதே தெரியல. இது எப்படிமா கணவன் மனைவிக்குள்ள? ஓஹோ, என்ன புரியுது. நீ சத்தியமா உன்னை யாராலும் ஏமாத்த முடியாது. ஆக்சுவலி சண்டைனால மாறின விஷயம் தான். ஒரு தடவை என்ன பண்ணா, நான் குடிக்காத அப்படி கொஞ்சம் அண்ணாந்து குடி, ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லுவேன். முடியாதுங்க. முடியாதுங்க. என்னால முடியல. முடியாதியா? முடியாதா? உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எவ்வளவு டார்ச்சரா இருக்கு தம்பி? ரொம்பவே சார். ஆக்சுவலா பெஞ்சில வச்சதுக்கு ஹெச்ஆர் டப்பி ஒருத்தன் புலம்புவான்ல, அந்த லெவலுக்கு. சார் ஐயோ ஹெச்ஆரா? அப்படியா? நான் குமார் அவசரப்பட்டிய. ஐயோ பாவம். இப்போ எங்க வீட்டுக்குள்ள என்ன கண்ணை கட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பொருள் எங்க இருக்குன்னு ஏன் வீட்டுக்குள்ள கண்ணை கட்டி சுத்தணும்? ஆமா. இப்ப விட்டா கூட இல்ல புரியல, இந்த சாதனை நீங்க நிகழ்த்துறதன் வழியாக எந்த பயனும் இல்ல. பேபி வந்து பிறந்திருக்காங்க சார். அம்மா வீட்ல தான் இருக்காங்க. சோ அவங்க வீடியோ எவ்வளவு நிம்மதியா இருக்கு. ரொம்பவே நிம்மதியா இருக்கு சார். சோ அவங்க வீடியோ கால் பண்ணும்போது வீட்டுக்கு போனானே இருக்கு கச்சேரி. அவங்களுக்கு வீடியோ நீ வந்து ஹோம் டூர் காமி அப்படினுவாங்க. உங்க ரூம் எனக்கு சுத்தி காமிங்க. ஹோம் டூரா? இப்படி கால் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிறது தான் என்ன ரொம்ப ட்ராமடைஸ் பண்ணுது. துணி எல்லாம் அப்படியே கிடக்கு. ஐயோ, அவங்க அங்க போனாலும் வீடியோ கால் பண்ணி ஹோம் டூர் காட்டுமா? அதுல இருந்து இந்த மூஞ்சி இங்க தான் சார் இருக்கு போன். பின்னால போனாலும் பின்னால துண்டு தெரிஞ்சிருவேன். தெரிய கூடாது. மறைச்சே 4 பேசுறது. மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகும். எனக்கு ஏன் கூட எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சிட்டு என் பின்னாடியே வருவாங்க. நான் ஐயே, பொருள் எடுத்து எங்க வைக்கிறனோ ஆப்போசிட்டா வச்சிட்டேன்னா அதை உடனே எடுத்து அங்க வைக்கணும். அதையே கூட வந்து பண்றாரு, அவரே பண்ண வேண்டியதானே? அதான் பண்ண மாட்டாங்க. என்ன பழக்கம்? ஐயா, என்ன பழக்கம் இது? என்ன இருக்கீங்க சார்? நான் டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிக்கிறேன். சூப்பர்வைசரா இருக்கீங்களா? நினைச்சேன். வீட்லயே சூப்பர். அதான் பண்றாரு. பழக்கம். காலைல எந்திரிச்சு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ண போவோம், ரெஸ்ட் ரூம் போவோம். தூங்கி எந்திரிச்சோன்னா நேரா போய் தொடப்பு இருக்குன்னு தேடுவாங்க. அவரே தெரிஞ்சிடுவாரா? கையில எடுத்துட்டு வந்து கூட்ட ஆரம்பிச்சிருவாங்க சார். சரி, எந்திரிச்சு போய் தொடப்பத்தை எடுத்து ரூமை கூட்டுறது என்ன? கனவுலயே கூட அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. கிளீனா இருக்கணுங்க. ஓ, நிறைய பேர் காலங்காத்தால தொடப்பு தூக்குற கோசி தானா? ஐயா, க்ளீனா இருக்கணும்னு யோசிக்கிறேன் சார். கல்வெட்டுலாம் பொறிக்கணும். செம்மையா கதைக்கிற மச்சி. சார் இத்தனைக்கு வீட்டுக்குள்ள காலைல யார் சார்
சார் வர போறா அந்நேரத்துல யார் வந்து தட்டி பார்க்க போறான்னு கேக்குறேன். மைண்ட் அப்படி செட் ஆயிடுச்சு சார். என்ன மைண்ட் இது? மானங்கட்ட மைண்ட். வெளியெல்லாம் கேக்குதா? அவருக்கே கேட்டிருக்கும். ஆஃப்டர்நூன் சாப்பிட வர்றப்ப திருப்பி போய் ஃபுல்லா சிசிடிவி திருப்பியும் கேமரா கூட்டுவாரா? ஒண்ணுதான் இல்ல, இவங்க அதுக்கு பதிலா இருக்காங்க. 1000 பேரை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. கால் மிதியே மிதிச்சின்னு உள்ள போறோம். கால் மிதியே மெரிக்கிற கால் மிதி அழுகாயிடுது. ஐயோ என்னடா இது? அது என்ன உண்மைதானே, வச்சா மீதி அழுக்காயிருல. கால் மெரிக்கிறாரு, அது வந்து கால் இல்ல கால் மீதி ஆக்சுவலா எதுக்கு அப்ப? அப்ப கால் அழகுக்கு அது அவங்க சொல்றாங்க. இல்ல, சில பேர் அழகுக்கே வாங்கி வச்சிருப்பாங்க. அழகா இருக்கிறதுக்கு. அதான் சொன்னேன்ல. இது பரவாயில்ல, இன்னும் நிறைய இருக்கு கேளுங்க. சொல்லுங்க. கொடையை எடுத்து போனேன். வெளியில போன நனைஞ்சு வருது. ஏன் நினைச்சிட்டு வந்து கீழே தண்ணி ஆயிடுது. ஏன் கொடையை நினையாது எடுத்து வரக்கூடாது? இறங்கிடும்டா. பாவம். இல்ல மத்தவங்களாவது பரவாயில்ல, இவர் பேர் அவ்வளவு வருஷம் வாழ்ந்துருக்காரு. காலுக்கு போய் படக்கூடாதுங்கிறீங்க. அழுக்காயிடும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க, முடியெல்லாம் இருக்கும், அவங்க சரியாவே பெருக்க மாட்டாங்க. எந்த வேலையும் செஞ்சு பார்த்தா தான் கஷ்டம் தெரியும். இந்த வெட்டி அதிகாரம் வீராப்பு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம். நான் கூட பின்னாடியே பெருக்கிட்டு வருவேன். அவங்க ஒரு இருக்காங்க, இவங்க ஒரு பின்னாடியே பெருக்கிட்டு வரும். நீங்களே பண்ணிடலாம். 2 பேர் நின்னுட்டாங்க. சரவண் மேடு தொடப்பா அழுக்காயிருமே, அதை என்ன இப்படி பண்ணலாம்? பண்ணா அதுவும் சொன்னாங்க. அப்படியா? இல்ல இரிட்டேட்டிங்கா இருக்குல்ல. ரொம்ப தொந்தரவா இருக்குது. இவருக்கு எப்படின்னா அப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கல்ல, அவங்களையும் வந்து எடுத்த பொருள் எடுத்து சொல்லி அவங்களையும் போட்டு வரமாட்டாங்க, யாரும் ஓடிக்குவாங்க. இல்ல சில வீட்டுல பண்ணுவோம், நானே பார்த்தேன். நான் வேணுமே மாத்தி மாத்தி வைப்பேன். அப்படி எல்லாம் பண்ணலே தெரிஞ்சிடும். ரொம்ப அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஃபேஸ் பாத்தீங்கன்னா அப்படி கடு கடுன்னு இருக்கும். ஓஹோ, இதே ஓடிடுவாங்க. நீங்க சொல்லி புடுவீங்களான்னு பயந்து போய் அவங்க பின்னாலே போய் நின்னா அடுத்து எப்படி நம்ம வீட்டுக்கு வருவாங்க? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க, நீங்க அடுத்த விஷயம் சொல்லுங்க. மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் என்னால ஒன்றும் பண்ண முடியறதில்ல. இப்ப சுத்தம்ங்கிற ஒரு குணம்னா விருந்தோம்பல்ங்கிறது முக்கியமான குணம்ல. ஆமா, மறந்தே போச்சுடா. ஐயே வாய பாரு. என்ன வள்ளல்ல. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடணும் அப்படின்றது அவங்களுக்கு கான்ஷியஸ் ஆல்ரெடி இருக்கும். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு வாரு. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. கை கட்டு உண்மையா இருக்கிற இடத்துல தான் சார் சொல்ல முடியாது. இல்ல இல்ல இதுல எல்லாம் உரிமை எடுத்துக்க முடியாது. ஆனா மேபி சில வீட்டுல சாப்பாடு எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்களா இருக்கும். புரியுதா? உட்காந்துட்டு இருக்கவங்கள எழுப்பி கை கழுவிட்டு வாங்கன்னா அது தப்பு தானே. மாட்டிக்கிட்ட பங்கு ஃபர்ஸ்டே சொன்னா தெரியாது. சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்மளோட பெரிய லெவல்ல இருக்காங்க. நம்மளோட பெரிய லெவல்ல இருக்கவங்க தானே நல்லா எல்லாம் செய்யணும் இல்லையா? அப்ப இது உரிமையில இருந்து வரல, அதிகாரத்துல இருந்து வருது. பெரிய லெவல்ல இருக்கவங்க சார் நீட்டா தான் தூங்கணும்னு ஒன்று இருக்கு சார். புரியல. நீட்டாவா? இசட் மாதிரி படுக்க கூடாது சார். இது என்னடா புது தூங்கத்து கூட ஸ்ட்ரைட்டா படுக்கணுமா? படுத்தா பெட்ஷீட் சுருங்கும், என்னோட பக்கம் சுருங்காம அவங்க பக்கமும் சுருங்கிறதுனால இறங்கிடும். கம்ஃபர்டபுளா இருக்காது. முழுவதும் கூட நிம்மதி இல்லையா? அதுதான் என்ன சொல்ல, கார்னர்ஸ்ல நாட் போட்டு நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணிடுங்க. இதுக்கு பேசாம நீங்க கையையும் காலையும் கட்டிக்கிட்டு பொத்துன்னு விழுந்துருங்க. ஒரு மனுஷன் தூங்கல, டாக்டர் டியூட்டி எல்லாம் முடிச்சிட்டு வந்து டயர்டா புரட்டி தானமா படுப்பாரு. ஒரு கம்ஃபர்ட் தான் சார். அதுதான் இதுல என்ன கம்ஃபர்ட்? பாத்தியாப்பா, தூங்குறதுலயுமா நீ படுத்த இடம் மட்டும் ஏன் எப்படி இருக்கு, நான் படுத்தது எப்படி இருக்கு பாத்தியா? பழையவே கூடாது, அப்படியே இருக்கணுமா? ஐயா சார் தூங்குனா எந்திரிக்க மாட்டாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி சார் அவங்க அசையாம படுத்துப்பாங்க சார். அப்படியேப்பா தூக்கத்துல சுத்தமாக்கலாம் டூ மச்சா இருக்கு. ரொம்ப ரொம்ப மச். இது டூ மச். எது டூ மச்? அப்பா சாமி சொல்லுவாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை அப்படின்னு. அதீத சுத்தம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இதெல்லாம் எப்படிங்க? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. மக்களே வீடியோ பிடித்திருந்தா நல்லா இருந்துச்சு. ஆனா இப்படிலாம் நானும் ஓரளவுக்கு, அதாவது எனக்கு இந்த காலில் மண்ணு பட்டாலே, அதாவது வீட்டில் ஏதாவது தரையில பட்டாலே உடம்புலாம் ஒரு அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி நிறைய இடத்த நானும் இந்த மாதிரி அடிக்கடிக்கெலாம் வைப்பேன். ஆனா ஒரு கட்டத்துல எல்லாம் களைச்சி போட்டுருவாங்க, விட்டுருவேன். ஆமா, அதுக்கப்புறம் விட்டுருவேன் நானும். கிடக்குது போ அப்படின்னு விட்டுருவேன். நானும் அடுக்குவேன். ஆனா நானே அவங்க தானே க்ளீன் பண்றதும் நான் தான், களைச்சு விடுறதும் அதான் சொல்றேன். நான் உட்கார்ந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வைப்பேன்.
அது எப்படிலாம் அந்த டேபிள் அசிங்கமா வரணுமோ அது பண்ணி ட்ரை ஆனா இந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டேன் நான். அது ஐயோ ரொம்ப டூ மச். எப்பாடா நாங்க இந்த எவ்வளவு தூங்குறது இதெல்லாம் ஓவர் எனக்கு தெரிஞ்சு. நான் தப்பிச்சேன்டா இந்த மாதிரிலாம் அந்த மாட்டல வயசானவங்க சொன்னாங்கல்ல, கொடை எதுக்கு நினைச்சிட்டு கொடை எதுக்கு கொண்டு போவாங்க? அது மழையில் நனையாம நம்ம நனையக்கூடாதுன்னு பார்த்தா கொடையா நனைஞ்சிச்சுங்க. தப்பு இது இத்தனை வருஷம் குப்பை கொட்டி ஆனா இருக்காங்க சில வீட்டுல வச்சிருப்பாங்க அந்த மேட்லாம் அழுக்கே ஆகக்கூடாது, அழகுக்கே வாங்கி வச்சிருப்பாங்க. டிசைனா இருக்கும், அது பார்க்கவே அழகா இருக்கும். அப்ப காலை எங்க தூக்கி வைக்கிறது? அதான் காரே வைக்க கூடாதும்பாங்க சில வீட்டுல, அது நானே பாத்துருக்கேன். அப்ப பிரேம் மாதிரி மாட்டிடுவோம். ஆமா அப்புறம் அந்த அந்த உறிஞ்சு குடிக்கிறது, இந்த தண்ணி ஆமா ஆமா. குடிக்கிறது, வெளியில போனோம்னா நம்ம வேற இடத்துக்குலாம் போனோம், வேற வீட்டுக்கு போனோம்னா அப்ப தூக்கி குடிக்கலாம். ஓகே இல்ல வீட்டுக்குள்ளேயே இல்ல அது இப்போ சில பேர் குடிக்கிறாங்க, சில பேர் குடிக்காது. இப்போ நாங்களே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், நாங்க அந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் மாத்தி மாத்தி குடிச்சுப்போம், அது தெரியாது. சில பேர் அதை வாங்கி குடிக்க மாட்டாங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா சில பேர் அது நீ வாய் வச்சிட்டாடா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண அது முடியாது. ஓகே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இப்படி இருக்கீங்க, அதுதான் அதான் ஓவர். அவரு ஆமா ஆமா கேக்குறாரு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.